ஹாய்ண்ணா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த எபிசோடுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செகண்ட் எபிசோட் போடுவேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அப்பா தான் ஒரு பையன்கிட்ட, தம்பி அந்த வாழை தோரணை நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்துடும்ல, சீக்கிரம் இலையெல்லாம் புக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக இது என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடக்கணும். அப்போ ஒரு பையன், சித்தப்பா எல்லாமே பக்காவாக நடக்கும் சித்தப்பா, நான் இருக்கல, எங்கள் அக்காவுக்கு எல்லாமே நான் பண்ணி தருவேன், நீ எதுவும் பயப்படாதீங்க, வயசான காலத்தில் மூட்டை அப்படியே போய் உட்காரு சித்தப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கல்யாணம் நின்ற போது, சரியா? இப்போ பக்கத்தில் உங்கள் சித்தி தான், வாய் பாரு, எந்த டைமில் எந்த வயசில் ஒன்று காரி விளையாடா, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு வாள் அப்படின்னு சொல்லி அவன் காதை பிடிச்சி திருக்கி, போ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போ, பெரியப்பா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இப்போ அந்த பையன் போகிறேன் எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருக்காதீங்க. இப்போ டைம் ஒரு 9 இருக்கும். உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து, உன் அண்ணன்கிட்ட வந்து நீ சேவ் பண்ண பணம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாம்மா, நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல, அப்பா கொஞ்சம் நிறைய கடன் வாங்கிட்டேன், அதனால் நீ சேவ் பண்ண காசு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாம்மா, அப்பா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்பா எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வர போகிறேன், அதுக்கு எதுக்கு இது மாதிரி கேட்டுட்ருக்கீங்க? அது என் பணம் கிடையாது, அது உங்கள் பணம். இது மாதிரி நீங்கள் சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ உங்கள் அப்பா, உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா, ஒரே பொண்ணு, உன் வாழ்க்கையை அப்பா கையில் நான் சொல்கிறபடி நீயே பண்ணியிருக்க, அதனால உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் இல்லை, நீ நல்லா இருப்பம்மா. அவன் கூட, அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் நல்ல பையன்தான், கண்டிப்பாக உனக்கும் அவனுக்கும் நல்ல பொருத்தம், சரியா? அண்ட் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உங்கள் அண்ணக்கிட்ட போய் மணிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போகிறீங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு, நாளைக்கு மேரேஜுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ கிராண்டான சாரீஸ், சுடிஸ், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, நீங்களும் கூட ஜாலியாக டான்ஸ் ஆடுறீங்க. நீங்கள் டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் தோள் மேலே கை போட்டு, ஓய்மையா இப்போது நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு நீ போயிடுவல, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு நீ மறந்துடுவியா என்ன? அச்சா என் செல்லக்குட்டி, நான் எப்படி ஒன்று மறப்பேன்? நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே உங்களை அவ்வளோ கிராண்டாக ரெடி பண்ணுறாங்க, பெரிய மண்டபம். நீங்கள் யார்கிட்டேயும் எதுவுமே பேசல, பிகாஸ் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை பெரிய போகிறன்ற பயம். அண்ட் ஜாலியாக தான் இருக்குது, அது உங்கள் லவ் மேரேஜ் தான். நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஐயோ மியா, இப்போ நீ ஏன் பயப்படுற? நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, அவர் கூட எத்தனை வாட்டி நீ பைக்கில் போயிருக்க, இப்பயும் நீ பயந்தனா என்னடி நீ? நம்ம நல்லா சிரிச்சாதான் ஃபோட்டோவில் அழகாக இருப்போம். ஸோ நம்ம நல்லா சிரிக்கணும், பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேவா? அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பையனை வந்து உட்காராரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷையாக வரீங்க. முன்னாடி என்ன ரொம்ப வெக்கப்படுறியா என்ன? ஐயோ சும்மா இருக்கட்டே, அப்படிலாம் நான் ஒன்றும் வெக்கப்படல, எல்லாரும் பார்க்குறாங்க, அதனால தான். எஸ், அது தயங்தான், நீங்களும் தயங்கும் 5 மந்த்தாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தயங்கோட வீட்டில் போய் பேசி தான் இந்த மேரேஜ் நடக்குது. அண்ட் இப்போ மேரேஜும் நடந்து முடியுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆனந்த கண்ணீர்லாம் விடுறீங்க. அண்ட் மேரேஜ் முடிஞ்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் தயங்க தான் இப்போ தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தான் மியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ பயப்படாத, இது மேரேஜுக்கு அப்புறம் சொன்னால் மட்டும்தான் உங்கள் அப்பங்காரன் ஒத்துப்பா. ஸோ தட் வை. சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, நான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன், நம்ம இங்கெல்லாம் இருக்க மாட்டோம்டி, நம்ம 2 பேர் தனியாக தான் இருப்போம். நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. தயம், அப்பா கிட்டே இதை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ அப்பா கண்டிப்பாக ஹர்ட் ஆவார். நீங்கள் இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் எப்படி சடனாக உங்கள் கூட அவ்வளோ தூரம் வர முடியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி என்ன ஏது எதுவுமே என்கிட்ட சொல்லலை. பட் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நான் அப்பா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க.
அப்படிலாம் இல்லடி. உங்கள் அப்பாவை பார்த்து யார் பயப்படுவா? அவர் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி. சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி போய் இது கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா வந்து மாப்பிள்ளை இல்லை வேணாம் மாப்பிள்ளை எல்லாம் வேணாம் மாப்பிள்ளைன்னு கண்டிப்பாக எதனா மொக்க போடுவான். அதனால தான் உசாரம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னேன். இல்லைன்னா என் தங்கத்தை யாருன்னா தூக்கிட்டு போயிட்டேன் நடி பண்ணுறது. அச்சோ, உங்களுக்கு நான் தங்கமா எல்லாம் நடிப்பேன். ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னே இருந்தேன். மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் ஏன் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் பதட்டமாட்டீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒர்க்கில் ஏதாவது என்கிட்ட சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் தானே உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஒய்ஃப் ஆகிட்டேன். எல்லாமே சொல்லுங்கள் தயம். நான் கோவம்லாம் பட மாட்டேன். சி 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 அதெல்லாம் எதுவும் இல்லடி. அது சும்மா இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் கால் பண்ணான், அதான் ஒரு மாதிரி இருந்தேன். மற்றபடி தான் எதுவும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் எதனா ஃபங்க்ஷன் இருக்குமா? நான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கவே கதன்னு இருக்குது. நான் போய் கட்டிட்டு வரேன். சரியா? நைட்டு ரெடியாக இருப்போம்டாடி. ஓகேவா? தயம், நைட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம். இப்பயே இதை பற்றிலாம் பேச வேணாம். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுங்க. போங்க. நான் நைட்டு வரைக்கும் வெயிட் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். இப்பயே வா, பாத்ரூமில் ஒன்றா போய் குளிக்கலாம். இப்போ பாதி அப்போ பாதி 50-50. எப்படி? சூப்பரா? அச்சோ, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. நான் இப்பயே வெளியே ஓடி போயிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதான் சிரிச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாரு. அண்ட் ரிசப்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட் இங்கே தான் வைக்கணுன்னு பிளான் போடுறாங்க. இப்போதான் உங்கள் அப்பா கிட்ட வந்து, அங்கிள் எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். இப்போ தான் ரிசப்ஷன் முடிஞ்சுது. அண்ட் இப்பயே அது வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம். ஏன்னா நான் அவளை கூட்டிகிட்டு வேறு கண்ட்ரி போகிறேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா வீட்டு சைடு இதை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் அவளும் டயர்டாக இருப்பா. ஸோ இது நீங்கள் புரிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கண்ட்ரியில் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளீஸ் ஏற்றுக்கோங்களேன். அச்சோ மாப்பிள்ளை, உங்கள் விருப்பம் தான் மாப்பிள்ளை. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தானே எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக எப்படியும் நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரிலே பண்ணிக்கோங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஓகே மாப்பிள்ளை. எப்போ ஃப்ளைட்டு? நீங்கள் எப்போ போகிறீங்க? நாளைக்கா இல்லையா? ஓகே மாப்பிள்ளை, எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். நீங்கள் போய் நல்லா தூங்குங்க. நாளைக்கு ஃப்ளைட் இருக்குல்ல, போங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சாரி வியர் பண்ணி ரூமில் தான் இருக்கீங்க. இப்போது ரூம்குள்ளே வராரு. நாடி ரெடிலாம் ஆகலையா? இப்படியே வந்து உட்காந்துருங்க. இப்படியே உட்காந்தாலும் பப்பாளி நீ நல்லா தாண்டி இருக்க. இங்கே வரேன் ஐலைனர்லாம் வச்சுன்னு. நான் இதெல்லாம் அப்போல்லாம் எதுவுமே போட மாட்டேன். வெள்ளைன்னு நிலா மாதிரி இருப்பா தெரியுமா? இப்போ பாரு, இந்த நிலாவுக்கு இன்னும் அழகு சேர்த்த மாதிரி உன் கண்ணில் மை, உன் காதில் கம்பல், அப்படியே உதட்டில் இதெல்லாம் போட்டுன்னு என்ன மயக்கிறதுக்குன்னு இப்படி உட்காந்துருக்கல நீ. ஏன்டி இவ்வளோ அழகாக பிறந்த? சே. சரி போதும். இப்படி எத்து பேசினாலுமே இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் தள்ளி போய் தூங்கிடணும். சரிங்களா? இப்போ கரெக்டாக தயவுக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. நீங்கள் யார்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் வர்றீங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ தயம், ஹலோ அப்பா. தம்பி, கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சா? எப்போ இங்கே வரலான்னு உத்தேசத்தில் இருக்கீங்க? நீ குத்த கடமே முடியல, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு வேற கடன் வாங்கியிருக்க. இதெல்லாம் நீ எப்போ அடைக்க போறியோ? பாவம். ஆனால் நீ சொன்ன டீலிங் நல்லா இருக்கு, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் பொறுக்கு தான் சொல்ல முடியல. நீ சீக்கிரமாக இங்கே மட்டும் வந்துட்ட வச்சுக்கோயேன், நீ சொன்ன டீலிங்கை நடத்திடலாம். நானும் காஞ்சி போயிருக்கேன். அதனால் சீக்கிரமாக ஊருக்கு வந்து சேரு, புரியுதா? சார், நான் கண்டிப்பாக வரேன். நீங்கள் அடிக்கடி கால் பண்ணாதீங்க. ஏன்னா என் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கா. கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் கால் பண்ணாதீங்க. நான் நாளைக்கே வந்துடுவேன். ஓ, ஒய்ஃபு? பையனுக்கு கல்யாணம் அழகாக வந்துட்டுக்குதே. ஒய்ஃபா? சரிப்பா. இன்னி நைட்டும் ஒய்ஃபு. சரி, நான் எதுவும் கேட்டுக்கல. ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. ஆனால் கைப்படக்கூடாது, புரியுதுல்ல? வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு டென்ஷனாக உங்ககிட்ட வராரு. நீங்கள்
என்னாச்சு தயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆ எல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா நோய் நோய் நோயின்னு பிரச்சனையான்னு கேட்டுனே இருக்காதண்ணா. ஒழுங்கா பட்ரி. தலைவலியுது எனக்கு, கொஞ்சம் அமைதியாக இருண்ணா, எதுவும் பேசாத. இப்படி சொன்னதும் நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. தயம், இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ எதுக்கு என் மேலே கோவப்படுறீங்க? ஐயோம்மா, உன் மேலே கோவம்லாம் எதுவும் பண்ணலண்ணா. ஒரு மனுஷனோட மனசில் இருக்குது உண்மையாக எதுவுமே சொல்லக்கூட முடியாதுல்ல உங்ககிட்ட. அதுக்கு போயிட்டு இது அது நோய் நோய் நின்று இருக்க. பட்ரி, எதுவும் பேசாதீங்க, எனக்கு கோவம் தான் வருது, படு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துடுறீங்க. அண்ட் இப்போ அப்படியே கொரியாவில் இந்த பக்கம் லூஃபி, ஜோரோ, ஜங்குக்னு உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காங்க. இப்போது லூஃபி தான், டே மச்சா ஜங்குக்கா, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி டைப் ஆஃப் டீலிங்லாம் தெரியுது? ஆனால் உன் கூட சேர்ந்து சுற்றுற எனக்கு இந்த மூளை இல்லை பார்த்தியா? இப்போ ஜோரோ, ஏய் அறிவு இருக்கா லூஃபி உனக்கு? அவன் தான் லூஸு மாதிரி தப்பான காரியத்துக்கு போகிறானா, நீயும் ஜிங்கு ஜாலாம் அடிக்காத. அவனை திருத்தி வழிக்கு கொண்டு வர வழியை பாடுறா. அவன் தான் தப்பாக போகிறானா, நல்லா இருக்கும் மூளை, சூப்பராக இருக்கும் மூளைன்னு அவனை ஏற்றி குத்துன்னு இருக்க. நீ தான் அவனை ஃபஸ்ட்டு கெடுக்கிறது. இப்போ லூஃபி, அதோ ஏம்மா, யார் நான் கெடுக்கிறேன்னா? நீ தாண்டா ஃபஸ்ட்டு குடிக்கிறது எப்படி, கஞ்சா அடிக்கிறது எப்படி, சிகரெட் பிடிப்பது எப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே குரு நீ தான். இல்லை நீ எங்ககிட்ட வந்து கெடுகிற முடிகிற? போடாடே போடா, நீலாம் பேசவே கூடாது, நீ வாய முடிக்கணும். இப்போ ஜங்குக், ஏய் சும்மா இருங்க, சும்மா இருக்கணும். இங்கே நான் உட்காந்து இருக்கும்போது நீ யாரும் பேசக்கூடாது. இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா வச்சவங்களெல்லாம். ஆனால் இந்த டீலிங்லாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி இப்படிலாம் பிளான் போட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. நாளைக்கெலாம் நீ என்னை பார்க்கணுமே, என் பின்னாடி ஒரு ஒளி மட்டம், கையில் ஒரு சங்கு, அப்படியே நான் வந்து கடவுளாக மாறிடுவேன்டா. இப்போ ஜோரோ ஜங்குக் கிட்ட, ஜங்குக் இதெல்லாம் தப்பாக இருக்குடா, ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்து தான் நம்ம வாழணும்னு இல்லைல்ல. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பாரு, உன் கையில் எவ்வளோ இருக்குது, நீ நினச்சா அவ்வளோ சம்பாதிப்ப. அதை போய் அவங்கிட்டேருந்து வாங்கின்னு இதெல்லாம் நல்லா வாடா இருக்குது. நம்ம நியாயமாக இருக்கணும் ஜங்கு, புரியுதுல? ஐயா, என்ன நியாயத்தை பற்றி பேசுகிற நீ? எப்படி நியாயமாக இருக்க சொல்கிற? என்னடா தப்பு பண்ண நான்? அவனுக்கு வாக்காலத்து வாங்கின்னு வரேன். நான் நியாயமாக தான்டா இருக்க ஜோரோ, நல்லா பார். நான் குத்த காசை திருப்பி கேட்குறேன். அந்த மயிறு காசு கொடுக்க முடியலன்னு ஊரை விட்டு ஓடி போச்சு. அதுதான் அவங்க ஆத்தால போடுவேன்னு மிரட்டினேன். இதோ இப்படி ஒரு டீலிங் கொடுப்பான்னு எனக்கே தெரியாது மச்சான். வர வாய்ப்பை யார் வேணான்னு சொல்வா சொல்லு? அதனால தான் ஓகே சொல்லிட்டேன். அந்த மயிறு கடன் கொடுக்க முடியாமல் இதை கொடுக்குறான், வாங்கிக்கணும். இதெல்லாம் நியாயம்தான். நான் ஒன்றும் தப்புலாம் பண்ணல. அடுத்தவங்க வீட்டு பணத்தையா பிடுங்குறேன்? என் பணத்தை நான் பிடுங்குறேன். நீ நியாயம் பேசிடலாம் என் காதை அறக்காத, சரியா? இப்போ லூஃபி, ஐயோ ஜங்குக்கு, நீ கரெக்டாக தான்டா சொல்லிக்கிற. இந்த ஜோரோ பையனை துரத்து. சும்மா நான் நோய் 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 நியாயம் லட்சாதிபதி மாரி பேசுகிறான்டா. இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியுமா? நீ கரெக்டு மச்சான், நீ எங்கே வேணா போ, நான் உன் கூட நிற்கிறேன். நீ கிணத்துல குதி, உன் கூடயே குதிப்பேன். நீ ஆயிப்போ, பக்கத்தில் நானும் ஆயிப்போவேன். ஒன்றா இருக்கணும் மச்சான். அவனை தட்டி விட்றா. நம்ம கேங் நான் பேசணும், இது மாதிரி நல்லவனுங்களை சேர்த்துக்காதுன்னு கேட்குறியா? கெட்டு குட்டி சவராக போகிறோம். ஜோரோ கோவத்தில், டே லூஃபி பல்லா மூக்கா, நீ தாண்டா அவனை எடுக்கிறது. அவன் மட்டும் நடு ரோட்டில் நிற்பான். அப்போ வந்து ஐயோ ஜோரோ ஜங்குக்கு நடு ரோட்டில் நிற்கிறான் வாங்கன்னு மட்டும் கூப்பிட்றாத. இப்போ சொல்கிற ஜங்குக்கு, அந்த மயிர் தாலையும் கூட சேராத தேவையில்லாத கதை. அவனை நடு ரோட்டில் நின்றுவான். மூக்கு பாரு பல்லா மாதிரி இருக்குது, குட்டி பையன் வயசாட்டம். அவனுக்குள்ளே சேராதடா. நான் இப்போ கூட புரிய வைக்கிறேன், ஆனால் கெட்டு போயிடுவீங்க நீங்கள் 2 பேரும், அது மட்டும் தெரியும். இப்போ ஜங்கு, எப்பா சாமி ரொம்ப நன்றி, காற்று வரட்டும், போயிட்டு வரீங்களா? இந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஃபாரின் சரக்கு வாங்கினேன், ரூமில் வச்சுருக்கேன், எடுத்துன்னு போ. நான் தான் இருந்தாலும் நீ என் சல்லண்டா, போ எடுத்துன்னு போ. இப்போது நீங்கள் நல்லா அழகாக குளிச்சுட்டு வெளியே வரீங்க. உங்கம்மா, ஐயோ மியா சீக்கிரம் கீழே வா, மாப்பிள்ளை எழுந்துக்கிறதுக்குள்ளே காஃபி கொடுக்கணும்னு தெரியாதா? கீழே வா சீக்கிரம், ஃப்ளைட் வேறு டைம் ஆச்சு, கிளம்பி போகணும். எவ்வளோ லேட்டாக குளிச்சுட்டு, மாப்பிள்ளை குளிச்சுட்டாரா பார்த்து எழுப்பி கூட்டிகிட்டு வாடி. கூட்டிகிட்டு வரேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் இன்னும் எழுந்துக்கல, கூட்டிகிட்டு வரேன். அண்ட் இந்த பக்கம் நீங்கள் தேங்காய் எழுப்ப ரூமுக்கு வரீங்க.
எனக்கு எனக்கு அம்மாலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கோங்களேன். என்னங்க? ஆ ஆ வரேன்டி சரி. வரேன். டைம் என்னாச்சு? ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆச்சுடி, சீக்கிரம் ஊருக்கு போகணும். நீ என்ன பண்ணுற? குளிச்சுட்டுலாம் இருக்க. நீ போய் ரெடி ஆகிட்டல, பேக்லாம் பண்ணிவிடு, என் துணியை பேக் பண்ணிவிடு, 2 பேரும் கிளம்பிடலாம். சரியா? டைம் ஆச்சு, இதோ குளிச்சுட்டு வரேன். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்னாச்சு இவருக்கு? இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தார், ஆனால் இப்போல்லாம் ஏன் ஒரு மாதிரி என்ன பார்த்து பேசுறது கூட கிடையாது, ஒரு மாதிரி இருக்கார். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே. கடவுளே, எனக்கு பயமாக இருக்குது. உன்னை நம்பி தான் இது எல்லாமே நடக்குது. என்னை கை விட்டுறாத. ஒன்று மட்டும்தான் நான் நம்பிட்டுருக்கேன். எதுவுமே நடக்கக்கூடாது. அவரையும் பார்த்துக்கோ, என்னையும் பார்த்துக்கோ, எல்லாரையுமே பார்த்துக்கோ. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் அம்மா தான். இங்கே பாரு, மாப்பிள்ளை சொல்கிறபடி கேட்டு எல்லாமே ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? கோவப்படாத, அவர் சொல்கிறபடி தான் இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். சரியாம்மா? உன்னை நம்பி தான் அப்பா நான் எல்லோரும் இருக்கோம். மானம் போகக்கூடாது, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு, அம்மா அம்மா என்ன அனுப்பாதீங்கம்மா, நான் இங்கேயே கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு போகட்டுமா? எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. உன்னை அப்பாலாம் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லைம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா. அச்சோ அயன், என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? இப்படிலாம் அழுகக்கூடாது. என்ன வேறு யாருக்கும் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்? உனக்கு பிடிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படிலாம் அழலாமா? நீ தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பாருமா, அடிக்கடி அம்மாவும் அப்பாவும் வந்து பார்க்குறோம், ஓகேவா? நீ ஒன்றும் பயப்படாத. இப்போ உங்கள் அப்பா அம்மா மியா தைரியமாக இருக்கணும். அப்பா இருக்கல்ல, அப்பா இருக்கிறதுனால தான் நீ தைரியமாக இருக்கணும். எதுவுமே பயப்படக்கூடாது. அப்பா இருக்க வரைக்கும் நீ பயப்படவே கூடாதுமா. அப்பா மட்டும்தான். இங்கே பாரு, இது மாதிரி அழலாம் கூடாது என் பொண்ணு. ஏன் அப்படிலாம் அழுகிற? பாரு, அழுத கூட நீ இவ்வளோ அழகாக இருக்க. பத்திரமா போயிட்டு வா. அப்பா உனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்பா அப்பா பார்த்துக்கோங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கணும், டேப்லெட் போடணும், அடிக்கடி கால் பண்ணுங்கள், காலில் எடுங்க. சரியா? நான் பத்திரமா போயிட்டு வரேன்ப்பா. இப்போதான் உங்கள் காதுகிட்ட வந்து, மா போதும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லின்னு இருக்க, பாசத்தெல்லாம் வழிஞ்சு நான் எங்கன்னா எடுத்துன்னு போய் விடவா போகிறேன் உன்னை? என் கூட தானே கூட்டின்னு போக வரேன். இப்படி அழுகிறான் உங்கள் அப்பன். முதல்ல உங்கள் அப்பன் தலையை துடைக்க சொல்கிறீ, இப்படி சொட்ட வழியுது. வா ஒன்றாவது கூட்டின்னு போகிறோம் உன்னை. இப்போ நீங்கள் இப்படி ஒன்றும் பேசாதீங்க. நைட்டெல்லாம் மூஞ்சி கப்பிச்சிட்டு இப்போது என்ன சமாதானப்படுது? இப்படி காமெடி பண்ணுறீங்களா? நீங்கள் காமெடி பண்ணுறதா இருந்தால் உங்கள் அப்பாவை பற்றி காமெடி பண்ணுங்கள். புரியுதா? இப்போது நீங்கள் தேவோட அப்பாவை சொன்னதும் தேவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. எப்போதே இந்த மாதிரி அந்த ஆள் ஞாபகப்படுத்தின்னு இருக்கா. அவனால எவ்வளோ பிரச்சனை வந்துன்னு இருக்குது, அவனை வேறு ஞாபகப்படுத்தினு. இப்போ நீங்கள் தயம் கூட குறையாக தான் வந்து இறங்குறீங்க. உங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தயம், எவ்வளோ அழகான பிளேஸில் நான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி உங்கள் கூட யாரை பார்த்தும் பயப்படாமல் இப்படி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா நடந்துகிட்ருக்கோம். ஆமாண்டி, அப்போலாம் பயப்படுவோம்ல, இவன் பார்த்துருவானோ அவன் பார்த்துருவானோ அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போலாம் வரேன் தைரியமாக, இதோ இந்த அழகான கையை என் கைக்குள்ளே வச்சு பிடிச்சின்னு பயப்படவே வேணாண்டி. நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டே ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் தான் ரூமில் எல்லா இடத்தையும் தேடுறீங்க. பட் தேவங்கூட அப்பா அம்மா அங்கே காணோம். தேவம் ரூமில் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அம்மா அப்பாவை காணோம். எங்கே இருக்காங்க? நான் வரேன்னா உங்ககிட்ட நீங்கள் சொல்லலையா? நான் வேணால் வெயிட் பண்ணட்டுமா? நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா? யார்? அவங்க 2 பேரும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்கடி. எனக்கு என்னடா அங்கே டிஸ்டர்பாக இருக்கும்ன்ட்டு தான் உன்னை இங்கே கூட்டின்னு வந்தேன். இங்கே வந்து அப்பா அம்மா வேணும்னு கேட்டுன்னு அறிவில்லை. நான் நைட்டு வருவேன் வீட்டுக்கு, ஒழுங்காக ரெடியாக இருக்கணும். நான் போய் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறேன், புரியுதா? அச்சா, என்ன நீங்கள் நைட்டு ரொம்ப முக்கியம்னு அதையே சொல்லிட்டுருக்கீங்க. ஏன் நைட்டு நம்மளுக்குள்ளே என்ன? ஏன் உனக்கு நைட்டு என்னதுன்னு தெரியாதா? ஏன் இந்த தெரிஞ்சுன்னு நடிப்பாடு கள்ளி பொடி. இப்போது நைட் ஆகுது. தயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. தயவுக்கு இந்த கலரில் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை தான் வைக்க சொல்லுவார்.
அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படியோ ஃபைனலி அவரும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம். அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செய்யணும், அவருக்காக தான் வாழணும் சொல்லிட்டு நீங்கள் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போது தயம் வீட்டுக்கு வந்துட்டாரு. முன்னாடி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் பாரு, வா இதை கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிடனா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வாடி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குடி வா. என்னது தயம், அது என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் கூட கூட கேட்கக்கூடாது, என்ன வாங்கிட்டு வந்துருக்கணும் அதை தான் குடிக்கணும், புரியுதா? பட் தயம் நான் சாப்பாட்டாக செஞ்சுட்டேன், நீங்கள் இப்போ வந்து இது குடினா அப்போது அது யார் சாப்பிட்றது? அப்படின்னா உனக்கு அதை சாப்பிட்ணும், அவள் தானே, நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ இந்த ஜூஸை முதல்ல குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். நீங்கள் ஜூஸ் ஃபுல்லாக குடிக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே டயர்டாக ஆரம்பிக்குது. தயம் என்ன கொடுத்தீங்க? ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏன் இப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கணுமா என்ன? தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அசைறீங்க. ஏய் தள்ளி நான் போகாதிரி, இப்படியே கட்டி பிடிச்சின்னு பேசுடி எதுவாக இருந்தாலும். தயம் நீங்கள் யார்? நீங்கள் நான் யாரா? என்ன தெரியலையாடி? நான் தான் ஜியோன் ஜங்குக். இந்த ஊரில் இருக்க எல்லா பொண்ணுக்கிட்ட கேளு, என் பேரை மட்டும்தான் சொல்லுவாளுங்க. நீனா தெரிலன்ற, அவன் இந்த ஊர் பொண்ணு இல்லையா? அவர் எங்கே போனார்? நீங்கள் எப்படி பக்கத்தில், நீங்கள் எப்படி படுத்துட்ருக்கீங்க? அப்போ நான் வந்ததில் உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி நைட்டு வாங்க கட்டி பிடிங்கலாம் சொல்லின்னு இருந்தேன். அடப்பாவி, என்ன ஏமாத்தின மாதிரி உன்னையும் ஏமாத்திட்டானாடி? ஏமாத்திட்டாரா? என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எப்படி இங்கே? இந்த புரியல, அந்த கதைலாம் நீங்கள் வேணாம். முதல்ல இப்போ 10 மாதிரி என் பக்கத்தில் வந்து படு, அதுக்கு தான் இங்கே வந்துக்கிறேன். சும்மா புரியல, புரிய வைக்கிறதுக்கு நான் டீச்சரா நான்? இல்லை, அவர் எங்கே போனார்? அவர் ஏய் என்னாடி சும்மா அவருன்னு என்ன? எனக்கு வேறு வேலை இல்லை, அவன் தான் விட்டுட்டு போயிட்டு அவனை விற்று நான் சொல்லின்னு இருக்கேன். சும்மா நோயின்னு காது வலியுது. நீங்கள் வெளியே போகலான்னு பார்க்குறீங்க, பட் அது நீங்கள் இருந்த ரூமே கிடையாது, அது வேறு ஏதோ பிளேஸ். நான் எங்கே இருக்கேன்? என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இது என்ன இடம்? என்ன இடம்லாம் எனக்கு தெரியாதுடி, தெரில. அதெல்லாம் காலையில் சொல்லணும் தான் நினச்சேன், நான் வந்துட்டேன். நீ வேணாம் விண்டோ வழியாக பார்த்துக்கோன்னா இடம்னு. இங்கே விண்டோ வழியாக பார்க்குறீங்க, பட் சுற்றி மவுண்டன் தான் இருக்குது, நிறைய ட்ரீஸ். அது என்ன இடம்னே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. தயம் என்ன எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? என்ன இடம்னு தெரியல, உங்களை தானே நம்பினேன். எப்படி? அப்பா வேணும், எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏய் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் உனக்கு கேட்கவே இல்லை. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி மறுவீட்டு அடி கூட்டின்னு வந்துருக்கேன். பிடிக்கல நாங்கள் போய் வளரீங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்றி நோயின்னு கத்தின்னு இருக்காதடி. இப்போ நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு டோர்கிட்ட ஓடுறீங்க, பட் ஜங்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து போதும் பொட்ட புள்ளான்னு பார்த்தா தப்பிச்சாடி ஓடுறீங்க. வா, நானும் பார்த்துன்னே இருக்கேன், உனக்கு மரியாதையாக தானே பேசினேன், உன்னை எதனா பண்ணனா? ஓடுற இங்கே வாடி. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என்னை எப்படியாச்சும் எங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். என்னை இங்கேருந்து போக விடுங்க. அப்பா கிட்ட ஒன்று போய் விடணுமா? உங்கள் அப்பா கிட்ட கூப்பிட்டு போய் விட்றதுக்கு உன்னை நான் வாங்கினேன், அவனே கடன் தர முடியாமல் நான் உன்னை தண்டு போயிடுவேன். எங்கே ஓடுவேன் சொல்லு? சுற்றி காடுக்குது, எங்கே போய் ஓடுவடி? நான் எங்கேயாச்சும் போயிடுவேன், என்னை இங்கே மட்டும் விட்டுடுங்க, எனக்கு போகணும். ஐயோ, இந்த அம்மா சும்மா பேச விட்டா பேசின்னு இருக்கு, நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் அடங்குவா போல இருக்குவேன். இப்போது அவர் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் நெக்லெல்லாம் நாடி ஸ்மெல் வந்து நல்லா தாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கோம். விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், என்னை விடுங்க. இப்போ என்னடி சொன்ன? பழகம் இல்லையா? அப்போது அவங்க கூட இதை பள்ளியாடி நீ ஒத்தா, அப்போ நீ ஃப்ரெஷ்ஷாடி? இல்லை அப்படி இல்லை. ஐயோ இன்னாடி சும்மா இல்லை அது தவிர வராதாண்ணா உன் வாயில்? இல்லைன்னு மட்டும் உங்கள் அப்பன் சின்ன வயசுலேருந்து கற்று கொடுத்தானா அண்ணா? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேச எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, என்ன இங்கே வீட்டில் கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுருங்க. உம்மால் என்னாடி சொன்ன? இஷ்டம் இல்லையா? ஏம்மா உங்ககிட்ட நான் பேசலாம் ஒன்றும் கதறவே கிடையாது, மூட்டு காலை வரைக்கும் தான் கேட்குறேன். அதுவும் கெஞ்சி வரலாம் இல்லை, கேட்பேன்,
கொடுக்கலன்னா இந்த ஜான் சங்குக் எடுத்துப்பாண்டி. இப்போ நீங்கள் பயத்தில் பக்கத்தில் இருக்க பாத்ரூம்க்கு தான் ஓடி போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டீங்க. நீ ஒத்தா கதவு தர்றி தேவலாமே பெதுக்கடி உள்ளே போன கதவு தோறடி. இப்போ நான் உள்ளே வந்தேன்னா வேறு மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், உங்கள் காலில் கூட விழுறேன், விட்டுருங்க. என் மயிரை நீ காலில் விழுறது கீழே வந்து சப்னா கூட நிம்மதியாயிரும். இப்போ நீ கதவு திறக்கல வேறு மாதிரி ஆகிடும்டி. அண்ட் இப்போ ஜங்கு கதவு உடைக்க திங்ஸ் தான் தேடுறாரு. இதெல்லாம் ஒன்றாச்சு கிடையாது. அப்புறம் இப்போ கையில் மாட்ட மாட்டேன். கிடச்சிச்சா. இப்போ ஜங்குக்கு தான் ஏய் தோரடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சிட்ருக்காரு. இங்கே பாருங்க, உள்ளே மட்டும் வராதிங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிப்பேன். உள்ளே மட்டும் வராதிங்க. இப்போது நீங்கள் எப்படி சொன்னதும் கதவு உடைக்கிற சத்தம் அப்படியே நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாரு. எந்த சவுண்டும் கேட்கல. வெளியே போக பயமாக இருக்கு. இங்கே இரு மியா, எங்கே போயிடாத. இப்போ சடனா டோர் உடையுது. ஜங்குக் தான் உள்ளே வந்துட்டாரு. வாண்டி வாண்டி நட்டுக்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கினடி ஜேகே கிட்ட மாட்டிக்கின. இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். எல்லோரும் இந்த எபிசோட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.